ஹலோ, சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி? இந்த 2022ல் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? நிறையா வழி இருக்குது. நீங்கள் இதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறது மூலிமா, ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறது மூலிமா, கோச்சிங் பண்ணுறது மூலிமா, ஆஃபரிங் அ சர்வீஸ், மெம்பர்ஷிப்ஸ், பிளாட்ஃபார்ம் மானிட்டைசேஷன், பிராண்ட் கொலாபரேஷன்ஸ், யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட், இது மாதிரி நிறையா இருக்குது. சரியா? இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பிஃபோர் தட் ஹாவ் அ பிளான். நீங்கள் நெக்ஸ்ட்டு 12 மந்த்ஸ்க்கு வேர் யூ வாண்ட் டு பி, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எங்கே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சீரியஸாக எடுத்து பண்ணிங்கன்னா தெர் இஸ் மனி. சரியா? ரைட். இதில் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் ஏதாவது 1-2 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு 1 or 2 இன்கம் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிவிட்டு அதில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பில்டிங். ஓகே, இப்போ உங்களுக்கு இத்தனை சொல்லியிருக்கேன். இதில் எதை சூஸ் பண்ணணுன்னே ஒரு க்ளூ, எதில் சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஆஃபரிங் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் மானிட்டைசேஷன். இந்த 4 ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? இது 4 என்ன? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சு சோஷியல் மீடியாலலாம் எப்படி இது பண்ணுறது, ஆன் பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது. ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்போ உங்களோட சாய்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் வச்சுக்கோங்களேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் யூ கேன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணலாம். இப்போ லிங்க்ஸ் யார் வேணால் இது பண்ணலாம்ல, ஸ்டிக்கர் மூலிமா எனிபடி கேன் ஷேர். மாதிரி தான் ஒரு கேப் இருந்துச்சு, 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ யார் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹைலைட்ஸில் நீங்கள் ரெகுலராக ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா அந்த ஸ்டோரிஸ் பார்க்குறவங்க உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி தே மே பை த ப்ராடக்ட். ரைட். இப்போ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே இன்னும் இன்டெப்த்தாக நான் பண்ணணும், எங்கே பார்த்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறையா கேள்விப்படுறேன், அது பண்ணணுன்னா கீழே ஃபார்ம் இருக்குது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனி கோர்ஸே இதுக்கு இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ஜாயின், கம்பல்ஷன்லாம் இல்லை. லைக் செகண்ட் இஃப் யூ ஹவ் சோசன் லைக் செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் அதை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு எனிதிங் லைக் இபுக், டெம்ப்ளேட்ஸ், ஃபில்டர்ஸ், சின்ன கோர்சஸ், மினி கோர்சஸ், வீடியோ ட்ரைனிங்ஸ், ஒர்க் ஷீட்ஸ், கைட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் செல் பண்ணலாம். ஓகேவா? ஏதோ ஒரு கைடு, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த கைடு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இது பண்ணிவிட்டு யூ கேன் செல். உங்கள் வெப்சைட்லேயே கூட செல் பண்ணலாம். இல்லை தெர் ஆர் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் மீ அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய சைட்ஸ் இருக்குது. இது கூகுள் பண்ணிங்கனாவே தெரியும். டாக்குமெண்ட் சப்மிஷன் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் யூ கேன் செல் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஆஃபரிங் அ சர்வீஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் இதுலேயே ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்களுக்கு யூ கேன் ஹெல்ப் பீப்புள் வித் தேர் திஸ் திங். பீப்புளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நீங்கள் ஏதோ ஒரு இது ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் SEO expert, for example, you can offer SEO services, right? ஸோ இது நீங்கள் கன்சல்டேஷன், ஃப்ரீயாக ஒரு கன்சல்டேஷன் கால் கூட பண்ணிக்கலாம், ஆஃபர் பண்ணலாம். ஸோ அவங்க பேசி பார்த்துட்டு இஃப் தேர் ஓகே வித் தட், அதுக்கப்புறம் அவங்க அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம் இல்லை. ஸோ இதுக்கு இந்த கேலண்டரி ஆப் ஒன்று இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் கூட யூ கேன் யூஸ் தட் டு கெட் திஸ் திங், கன்சல்டேஷன் கால். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னலாம் ஆஃபர் பண்ணலாம்? கோச்சிங் சர்வீசஸ், லைக் யூ ட்ரெயின் பீப்புள் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை ஏதோ ஒன்று, வாட் எவர் யூ நோ. சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். கேப்ஷன் ரைட்டிங், காப்பி ரைட்டிங் பண்ணிக்கலாம். கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விச் எவர் ஃபீல்ட் யூஆர் எக்ஸ்பர்ட் இன், அதை நீங்கள் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் மானிட்டைசேஷன்னா என்ன? இப்போ அந்த யூடியூப்பில் இஃப் யூ ஹேவ் லைக் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சர்ஸ், யூடியூப் பே பண்ண ஆரம்பிப்பாங்களே. ஸோ அது மாதிரி. ஸோ இது லைக் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ நான் எப்போ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறேங்க,
ஸோ யூல் பி என்ன சொல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸ்டார்ட் கிரியேட்டிங் கண்டென்ட், யூல் ரீச் தேர், ரைட்? எவ்ரி கண்டென்ட் நீ ஒவ்வொரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவோம், யூ ஆர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் தட் கோலில். ஸோ ஸ்டார்ட் க்ரியேட்டிங் கண்டென்ட். ஓகே, இது மூலிமா கூட யூல் ஸ்டார்ட் மேக்கிங் எ ஃபஸ்ட் இன்கம், ரைட்? ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஏதோ ஒரு கோர்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சேர்றேன் அப்படின்னா கூட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் டீச் யூ ஹவு டு இன்டெகிரேட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் தென் ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வில் ஹெல்ப். செட்டப் பண்ணுறதுலேருந்து அந்த பேசிக்ஸ்லேருந்து வில் ஹெல்ப் யூ டு ஏர்ன் மனி, ரைட்? தேங்க்யூ. இது தவிர வேறு ஏதாவது உங்கள் ஃபீட்பேக் இருக்குது, வேறு ஏதாவது பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட let me know in the comment section.